வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, உன் பெயரில் எனக்கு குறைவு உண்டு, உன் பெயரில் எனக்கு குறைவு உண்டு. பலமுறை வசனத்தை வாசித்தோம், கேட்டிருக்கிறோம். பலமுறை செய்தியை நாம் கேட்டவர்கள் தான். ஆனால் அந்த மனதோடு கூட நாம் போய்விடாமல் இந்த 2025 இந்த 2ஆம் மாதம் இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த 12:20 மணி அளவில் நீங்கள் என் கூட என்ன பேச விரும்புகிறீங்க? உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கரத்தில் இந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. கொடியானது என்றும் தனியே கனிதராது என்று சொன்னீரே. கொடியானது என்றும் தனியே கனிதராது என்று சொன்னீரே. செடியே உம்மில் நிலைத்திருந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பே. நிலைத்திருந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பே. பலனும் அல்ல பராக்கிரமும் அல்ல, உமதாவியால் தான் ஆகணும் தேவா. பலனும் அல்ல பராக்கிரமும் அல்ல, உமதாவியால் தான் ஆகணும் தேவா. இறங்கும் தேவா உம்மாலன்றி இந்த விருப்பமும் ஓட்டமும் வீணே. இறங்கும் தேவா உம்மாலன்றி எந்த விருப்பமும் ஓட்டமும் வீணே. சிறுவன் கை 5 அப்பம் 2 மீன்கள் உண்டு, எடுத்தாசீர்வதித்து அளித்திடும் தேவா. சிறுவன் கை 5 அப்பம் 2 மீன்கள் உண்டு, எடுத்தாசீர்வதித்து அளித்திடும் தேவா. யுத்தம் எனதல்ல கர்த்தரின் யுத்தம், சும்மா நின்று நான் பார்த்திட செய்யோ. யுத்தம் எனதல்ல கர்த்தரின் யுத்தம், சும்மா நின்று நான் பார்த்திட செய்யோ. சத்துரு வெள்ளம் போல் எழும்பிடும் வேளை, கர்த்தரின் ஆவியை கொடியேற்றுவீரே.
எந்த நாமூலம் பேசும் இயேசுவே எங்களை இரத்தத்தில் வைத்திடுமாமே. எந்த நாமூலம் பேசும் இயேசுவே எங்களை இரத்தத்தில் வைத்திடுமாமே. கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய ஜீவ வார்த்தையை மன்னாவை நாங்கள் பிழைக்கும்படி பிட்டு தந்து எங்களை உமக்குள் களிகூர பாண்டோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மீண்டும் வேகமாக வாசிக்கலாம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பெயரில் எனக்கு குறை உண்டு. எனக்கு குறை உண்டு. ஆர்சி பைபிள் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்லும் போது வாசிங்க. பத்மு என்று சொல்லப்படுகிற ஒரு தீவுல யோவான் நாடு கடத்தப்படுகிறான். நாடு கடத்தப்பட்டவனாக ஒரு பரிசுத்த நாள், ஒரு ஓய்வு நாள் வருகிறது. ஆனால் தெய்வ ஜனங்களோடு கூட சென்று ஆராதிக்க முடியவில்லையே என்கிற ஏக்கமும் வியாகுலமும் வேதனையும் மன பாரமும் மன துக்கமும் நிறைந்தவனாக தனிமையாக்கப்பட்டு இருக்கிறேனே என்று இருந்த அந்த சூழ்நிலையில் அவனை தனிமையாக்கி கொண்டு போனவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. அந்த யோவானுக்கு ஆண்டவர், நீ ஏன் ஆராதனையில் போய் தேவனை ஆராதிக்க முடியல, என்னால் சபைக்கு போக முடியல, ஜனங்களோடு கூட ஆராதிக்க என்னால் முடியல என்று ஏன் யோசிக்கிற என்று சொல்லி பரலோகத்தையே ஆண்டவர் அவனுக்கு இரண்டாக திறந்து, அந்த பரலோகத்தில் என்னென்ன இருக்கு என்பதை நீ காணணும், பார்த்துக்கோ. நீ பார்க்கிறதையெல்லாம் ஒரு புஸ்தகத்தில் என்ன செய்யணும், எழுது என்று சொல்லி என்னெல்லாம் பரலோகத்தில் இருக்கு என்பதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். இந்த யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தலில் உள்ள 7 சபைகளை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார். 7 சபைகளை குறித்து 7 சபைகளுடைய தூதர்களுக்கு நீ சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி ஆண்டவர் சபைகளுக்கு உண்டான காரியங்களை, ஒவ்வொரு சபைகளை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இப்படி வெளிப்படுத்துகிற அந்த வேளையில் அந்த 7 சபைகளில் இருக்கிற நிறைவுகளையும், அந்த 7 திருச்சபைகளில் இருக்கிற குறைவுகளிலும், சில சபைகளில் காணப்படுகிற நிறைவுகளையும் சில சபைகளில் காணப்படுகிற குறைவுகளையும் ஆண்டவர் தீர்க்கமாக அவனுக்கு வெளிப்படுத்தினார். உதாரணத்திற்கு 1-2 சபை நான் உங்களுக்கு அறிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். பிலதெல்பியா என்று சொல்லப்படுகிற ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்து இருக்கிறேன், உனக்கு கொஞ்சம்தான் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்கல, என் வசனத்தை நீ கை கொண்ட, உனக்கு பலன் இல்லை, மறுதலிக்கல, என் வசனத்தை அந்த கடின சூழ்நிலையில கை கொண்ட, அதனால உனக்கு நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று அந்த சபையை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். ஏன் அந்த சபையை ஆண்டவர் பாராட்டுகிறார் என்று சொன்னா, அந்த சபை கிரியை செய்த சபை. அந்த சபை ஆண்டவர் பார்க்கிற கொஞ்சம் தான் பலன் இருக்கு, ஆனாலும் இருக்கிற பலத்தில் ஆண்டவரை மறுதலிக்காதபடி பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்த சபை. இது ஆண்டவர் பார்த்ததுனால, நீ என் நாமத்தை மறுதலிக்கல, இந்த சூழ்நிலையில் இவ்வளோ கஷ்ட காலத்திலும் இவ்வளோ கடினமான வாழ்க்கை சூழ்நிலையில கூட என் நாமத்தை மறுதலியாதபடி என் வசனத்தை நீ கை கொண்டபடியினால உனக்கு நான் திறந்த வாசலை என்ன செய்கிறேன், வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சபையை ஆண்டவர் உற்சாகப்படுத்தி பேசுகிறார். இன்னொரு சபையை நான் சொல்லுகிறேன், லவோதிக்கேயா என்ற சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சபை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்.
நான் அறிந்திருக்கிற அந்த கிரியையில உன்னை பார்க்கும் பொழுது நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. உனக்கு என்ன இல்லை? குளிரும் இல்லை அனலும் இல்லை. நீ குளிராவது அல்லது அனலாவது ஏதாவது ஒரு நிலையில இருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிரும் இல்லாமல் நீ அனலும் இல்லாமல் வெது வெதுப்பா ரெண்டங்கட்ட நிலையில நீ இருக்கிறபடினால உன்னை என் வாயில் இருந்து என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போடுவேன் என்று அந்த சபையை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். பிலதெல்பியா சபையை மெச்சிக்கொண்ட ஆண்டவர், பிலதெல்பியா சபையை ஆண்டவர் பாராட்டின ஆண்டவர், லவோதிக்கேயா சபையை பார்த்த உடனே அப்படியே கடிந்து கொள்ளுகிறார். அந்த சபையையும் சபையினுடைய காரியங்களை கண்டு கோபப்படுகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த ரெண்டு சம்பவத்திலிருந்து நாம் எளிய முறையில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவர் சபையில் நடக்கிறவைகளை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். கரங்களை போய் தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சபையை கண்காணியா இருந்து என்ன செய்கிறார்? கண்காணித்து கொண்டே இருக்கிறார். ஒரு கண்காணியால்தான் சபையினுடைய நிறைவையும் குறைவையும் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்படியானால் இந்த காரியத்தினுடைய அர்த்தம் எதை வெளிப்படுத்துகிறது சொன்னா, சபையை ஆண்டவர் கண்காணித்து கொண்டே இருக்கிறார். இப்படி கண்காணித்து கொண்டிருக்கிற வேளையில தான் இந்த எபேசு என்று சொல்லப்படுகிற இந்த 7 திருச்சபைகளில் ஒன்றான இந்த எபேசு என்று சொல்லப்படுகிற இந்த திருச்சபையை ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்து இருக்கிறேன். உன் கிரியைகளை என்ன செய்கிற? சட்டமா சொல்லுங்க, அறிந்து இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, உன்னுடைய பிரயாசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். என் நாமத்திற்காக நீ எவ்வளவாய் பிரயாசப்படுகிற, என் ராஜ்யத்திற்காக சபையாய் நீ எவ்வளவு பிரயாசப்படுகிற, உன்னுடைய பிரயாசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். சில நேரங்களில் சிலரால் உனக்கு வருகிற அவமானங்கள், சிலரால் ஏற்படுகிற துன்பங்கள், சிலரால் உண்டாகிற மன மடிவுகள், பலரால் உனக்கு உண்டாகிற வேளையில் நீ பொறுமையா இருந்தல்ல, அதையும் நான் என்ன செய்கிறேன்? அறிந்து இருக்கிறேன். நீ பொல்லாதவர்களை கூட சகித்து கொள்ள கூடாம இருந்ததையும், அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கண்டு அறிந்ததையும் நான் என்ன செய்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அந்த காலத்தில் இந்த காலம் போலதான் அந்த காலம். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசங்கள், பலவிதமான சூழ்நிலை வரும்பொழுது, கள்ள அப்போஸ்தலர்கள் எல்லாம் வரும்போது, சபைக்குள்ள வரும்போது, இந்த எபேசு சபை என்னன்னா ஆவியில விழிப்போடு இருந்த சபை. இது போன்ற உபதேசங்கள் சபைக்குள்ள வரும்பொழுது, இது போன்ற காரியங்கள் சபையில வருகிற வேளையில இவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல, இவர்கள் உண்மையான தீர்க்கதரிசி அல்ல அப்படின்னு அவர்கள் தங்களுக்கு அருளப்பட்ட தேவ ஆவியை கொண்டு அவர்கள் பகுத்து அறிகிற கிருபையை பெற்றவர்களாக இருந்தபடியினால அவர்கள் பொய்யர்கள் என்பதை கண்டு அறிந்ததை கூட நான் என்ன செய்கிறேன்? அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு நீ சகித்து கொண்டு இருக்கிறதையே நான் அறிவேன். யாரை சகிக்கிற? பொல்லாத காரியங்களை உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் வருகிறத நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிற. நீ பொறுமையாய் இருந்ததையும் நான் அறிந்திருக்கிற. என்னுடைய நாமத்திற்காக இளைப்படையாமல் நீ பிரயாசப்பட்டதையும் என்ன செய்கிற? அறிந்திருக்கிற. இது வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சபையை சொல்லுங்க பார்க்கலாம், இந்த எபேசு சபையை ஆண்டவர் தூக்குன்னு என்ன செய்தார்? மேலே தூக்கிட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சபையை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்படியே அடுத்த நிலைமைக்கு மேலே உயர்த்தி காட்டுறார். இதெல்லாம் எனக்காக பிரயாசப்பட்ட, என் நாமத்திற்காக பிரயாசப்பட்ட, பொல்லாதவர்களை சகிச்ச, நீ பொய்யர்களை கண்டறிந்த அப்படின்னு ஆண்டவர் அந்த சபை குறித்து எல்லாம் சொல்லிட்டே வந்துட்டு கடைசியில் சொல்றார், ஆனாலும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க,
இதுதான் முக்கியம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எல்லா சபையில் இருக்கிற எல்லா நிறைவையும் சொல்லிட்டு கடைசியில் ஒன்று வைக்கிறாரு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை, இவ்வளவு ஆவிக்குரிய அனுபவம் உனக்கு இருக்கு. என்னுடைய நாமத்திற்காக பிரயாசப்படுகிற, என் நாமத்தின் நிமித்தம் பாடு சகிக்கிற, என்னென்னவோ ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் 100க்கு 100 சரியா பண்ற. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. அது ஆர்சி அந்த வேதத்தில் வாசிங்க பார்க்கலாம். ஆனால் உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில், உன்னிடம் நான் காண்கின்ற குறைவு யாதெனில், முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு, முதலில் ஆரம்பத்தில் உன்னில் இருந்த விளங்கின அந்த அன்பு இப்போது இல்லை, இப்பொழுது இல்லை. ஆகையால் நீ என் நிலையிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை, எந்த நிலையில் இருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்து பார். மனம் மாறு. முதலில் நீ செய்து வந்த செயல்களை, முதலில் ஆதியில் ஆரம்பத்தில் நீ செய்து வந்த செயலை இப்பொழுதும் செய். நீ மனமாற ஒருவேளை தவறினால் நான் உன்னிடம் வந்து உன்னுடைய விளக்கு தண்டை அது இருக்கிற இடத்தில் இருந்து அகற்றி விடுவேன். போதும். அல்ல கவனிங்க, எபேசு சபையினுடைய நிலைமைய ஆண்டவர் சொல்லி மெச்சி கொள்ளுகிறார், பாராட்டுகிறார். பாராட்டின தேவன் அதோட நிறுத்தாம ஒரு வார்த்தையை போடுற. ஆனாலும் இதெல்லாம் உன் வாழ்க்கையில் எனக்கு திருப்திகரமா இருந்தாலும், இதெல்லாம் நான் பாராட்டப்படுகிற அளவுக்கு நீ செய்திருந்தாலும், இதெல்லாம் என் வாழ்க்கையில் நீ என்னை சந்தோஷப்படுத்த பிரியப்படுத்த நீ செய்திருந்தாலும், இன்னும் நான் உன்னிடத்தில் பார்க்கும் பொழுது ஒரு குறைவை பார்க்கிறது. என்னன்னா, ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன செய்துட்ட? விட்டுட்ட. ஆதியில் செய்த அன்பை விட்டுட்ட. இன்றைக்கு செய்திக்கு ஒரு சின்ன தலைப்பை நான் கொடுத்துட்றேன். வேகமாக சில குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு ஆதி கால, சொல்லுங்க, ஆதி கால அன்பை மீட்டிடுவோம். சொல்லுங்க, ஆதி கால அன்பை. இப்படிலாம் சொல்லாதீங்க, பரிதாபமாக இருக்கு. ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு வந்து எல்லாம் துப்பாக்கி வச்சுட்டு பயமுறுத்தி உட்கார வச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. தேவனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளைகளாக உட்கார்ந்துருக்கிறீங்க, தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவங்களாக இருக்கிறீங்கன்ற அந்த மனநிலையில் உட்காந்து அப்படி சத்தியத்தை கேட்டு அப்படி பேசுங்க. என்னவோ உங்களை கண்ணை கட்டி காட்டில் கொண்டு போயிட்டு வீரப்பன் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு மிரட்டின மாதிரி பயந்துக்கிட்டு இருக்கிறது போல. சத்தம் ஒரு வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, பக்கத்தில் சொல்லுங்க. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? சத்தம் போதாது. நீங்கள் நம்ம வந்து சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது மாதிரி பேச வைக்க 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 எனக்கு என்ன ஆகுது, நேரம் போகுது. சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சொல்லுங்க. ஆதி அன்பை அல்லது ஆதி காலத்தின் அன்பை மீட்டிடுவோம். அதை வந்து ஒரு உறுதிமொழி எடுக்கிற மாதிரி சொல்லுவா. எல்லாம் கை அப்படி வச்சுக்கோங்க பார்க்கலாம். சில நேரங்களில் உறுதிமொழி எடுப்பாங்க, அப்படி தானே? சொல்லுங்க. சரி, இப்போ ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி எடுக்க போறீங்க. சொல்லுங்க, நல்லா கை அப்படி நேரம் எடுத்துங்க. சும்மா இப்படி இப்படின்னு நான் நல்ல நேரம் இப்படி வைங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆதி காலத்து அன்பை, ஆதி காலத்து அன்பை மீட்டிடுவோம். சத்தமா சொல்ல, மீட்டிடுவோம். ஏங்க வெளியில என்ன மாதிரி கத்துறாங்க தெரியுமா? சாகும் வரைக்கும் அப்படின்னு போராடுவோம் போராடுவோம். இருக்கிறது 10 பேர் தான் இருப்பான், கூடனா 20 பேர் இருப்பான், அப்படியே கூட 50 பேர் தான் இருக்கும். ஆனால் போடுற சத்தம் பாருங்க, போராடுவோம் போராடுவோம் சாகும் வரை போராடும். எதுக்கோ கத்துறான். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தாங்க உண்மையாக கத்த வேண்டிய ஆளு. சொல்லுங்க, ஆதி காலத்தின் அன்பை. இப்பந்தான் நீங்க ஜெப வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. சொல்லுங்க, ஆதி காலத்தின் அன்பை மீட்டிடுவோம். சொல்லுங்க, கையை வச்சுங்க. மீட்டிடுவோம் மீட்டிடுவோம். ஹல்லேலூயா. இவர் அப்பப்போ வந்து வந்து வந்து
ரொம்ப கத்துறாருன்னு தண்ணி வச்சுட்டு போயிட்டே இருக்கார். சே, ரொம்ப சந்தோஷம். அருமையானவர்களே, இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையில் சும்மா உங்களை கர்த்தர் கொண்டு வந்து இங்கே வைக்கல, ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இந்த ஆமேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய கை பிரயாசங்களையும் உங்களுடைய பின் சந்ததி அந்த வாழையடி வாழையாக வந்திருக்கிறது இனி வரப்போகிறது எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி ஆமேன் அல்லேலூயான்னு சொன்னா தான் அந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, ஏற்றுக்கொள்ளுங்கன்னு அர்த்தம். யார் வந்து பிரசங்கம் பண்ணாலும் தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கணும். அருமையானவர்களே, ஆதி காலத்து அன்பை மீட்டிடுவோம். இந்த தலைப்பின் கீழாக செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ வந்தோம், 2 பாட்டு பாடணும், 4 அடி வேகமாக அடித்தோம், ஒரு காணிக்கை போட்டோம், ஆராதனை செய்தி கேட்டோம், போகிறதுக்காக ஒன்றை இங்கே கொண்டு சத்தமாக சொல்லுங்க வரலை. நீங்கள் போகும்போது எப்படி போக போகிறீங்கன்றது தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற ஆதி அன்பை மீட்டு கொண்டவர்களாக இந்த எல்லையை விட்டு கர்த்தர் உங்களை கம்பீரமாய் புறப்பட பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மீட்டிடுவோம் என்கிற அந்த வார்த்தை மிக மிக முக்கியமான ஒன்று. ஆதி நிலைக்கு நீ திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பைபிள்ல. ஆதி அன்பு உன்னில இல்லைன்னு சொல்றார். அதனால அந்த ஆதி அன்புக்கு வாழ்ந்த ஆண்டவர் கேட்கிறார். அப்ப அந்த ஆதி அன்பை மீட்கிறது என்கிறது, அந்த மீட்கிறது, மீட்டிடுவோம் என்பது அது மிக மிக ஒரு அர்த்தமுடைய ஒன்று. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், மீட்பு, அதை மீட்பது என்பது உண்மையாகவே மீட்டுட்டா அது அவ்வளோ மகிமை, சந்தோஷம். ஒரு முறை வாட்ஸ்அப்பில் ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். ஒரு 23, 23, 24 வயது இருக்கிற அண்ணன் தங்கை, ஒரு பெற்றோருக்கு 2 பிள்ளைங்க, ஆண் பிள்ளை ஒன்று, பெண் பிள்ளை ஒன்று, 2 பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய பெற்றோருடைய, அதாவது தன்னுடைய அப்பா அம்மாவுடைய பிறந்த ஆண்டு 25, சொல்லுங்க, 25ஆம் ஆண்டினுடைய பிறந்த நாள் வருகிறது என்பதை அறிந்து அந்த 2 பிள்ளைகளும் போய் தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன, இதோட இன்னும் கொஞ்சம் பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதை கிஃப்ட் பேப்பர் போட்டு கொண்டு போய் மகனும் மகளும் அப்பா அம்மாவுக்கு கொண்டு போய் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கிஃப்டை கொடுக்குறாங்க. அது வரைக்கும் அதை பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருந்தது. ஆனால் அந்த கிஃப்டை அந்த பெற்றோர் என்ன செய்கிறாங்க, பிரிச்சுட்டு அதை பார்த்த உடனே அந்த அம்மா அழுதா பாருங்க. அவங்க அம்மா, அந்த பிள்ளைங்களுடைய அம்மா கத்தி அழுகிறா. அவங்க அப்பா பயங்கரமாக அழுகிறார். என்ன அப்படின்னு, பிள்ளைகளுடைய படிப்புக்காக தன்னுடைய தாலி செயினை பல வருஷத்துக்கு முன்னாடி, 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, கஷ்ட காலத்தில் தாலியை வைக்க வேண்டிய நேரத்தில் அந்த தங்க தாலியை மாறுவாடி கடையில் வச்சுட்டாங்க. வச்சுட்டு பெற்றோருங்க பேசுவாங்கல்ல, சில பிள்ளைங்க சாப்பிடும்போது பேசுவாங்கல்ல, இது போல் அந்த நகை என்ன செய்ய முடியல, மீட்க முடியலையே, அப்படியே இத்தனை வருஷம் போயிடுச்சே. இது இந்த சின்ன பிள்ளைங்க கேட்டுக்கிட்டே இருந்த பிள்ளைங்க தன்னுடைய பள்ளி பருவம் முடிந்து கல்லூரி பருவம் முடிந்த உடனே ஏதோ வேலைக்கு போய் இந்த 2 பிள்ளைங்களும் பேசிட்டாங்க, அம்மா அப்பாவுடைய இந்த இதை நம்ம என்ன செய்யணும், மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு அந்த வருமானத்தில் அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு சேர்த்து அந்த 25ஆவது ஆண்டு விழா, அந்த அவங்க வாழ்க்கையில் திருமண ஆண்டு வரும் பொழுது அதை வாங்கி கொண்டு வந்து கையில் கொடுத்த உடனே இது அவங்களால என்ன செய்ய முடியல, மீட்க முடியாமல் போன ஒன்றை அவங்க கையில் அது மீட்கப்பட்டு வந்ததை பார்த்த உடனே அந்த சந்தோஷத்திற்கு அளவில்லை, அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்த கண்ணீர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க, அழிந்து போகிற ஒரு தங்கத்தை பார்த்த ஒருத்தங்க, மீட்ட ஒருத்தங்களை இவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னா
ஆதி அன்பை இழந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை அந்த ஆதி அன்பை பெறும் பொழுது அதில் எவ்வளவு பரவசம் இருக்கோ, எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கோ, எவ்வளவு ஆனந்தம் இருக்கோ யோசித்து பாருங்க அருமையானவர்கள். எனவே தன் ஆதி காலத்து அன்பை நாம் என்ன செய்யணும்? மீட்க வேண்டும். அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த ஆதி காலத்து அன்பை மீட்க வேண்டுமானால் ஒரு 101 காரியம் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லலை. சொல்லுங்க பார்க்கலாம். ஆதி காலத்து அன்பை மீட்பதற்கு சொல்லுவாங்கள்ல 101 தேங்காய் 101 எலுமிச்சங்காய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் சொல்லலை. சுருக்கமாக சொல்கிறேன், 3 காரியம் செஞ்சால் போதும். பக்கத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். 101 இல்லை, 101ன்னா எப்படியும் 7-8 மாதம் போயிடும். 3 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியம் ஆதி அன்பை மீட்பதற்கு சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியம். தம்பிங்களா நேராக உட்காருங்க, யாரும் குனியாதீங்க, எழுப்பிவிடுங்க. நேராக உட்காருப்பா. எப்போ வந்தாலும் தூக்கம் தான் உனக்கு. நல்லா நேராக உட்காருங்க. இனிமேல் சபையில் அந்த கஞ்சாடையாக பார்த்துட்டு போகிற மாதிரி இல்லை, நின்று அந்த இடத்துல உடனே சரி பண்ணணும். நல்லா நேராக உட்காருங்க. சார் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதி அன்பை மீட்க, ஆதி காலத்து அன்பை மீட்க சொல்லுங்க. 3 காரியம்தான். அது உங்கள் மனசில் பரிசுத்த ஆவியானவர் கல்வெட்டில் எழுதுகிறது போல இன்றைக்கு எழுதுவாராக. அல்லேலூயா. சரி, அது காரியம் என்ன? 3 காரியம் செஞ்சா ஆதி அன்பை மீட்டிடலாமா? காரியம் என்ன? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 2:5 வாசிக்க கேட்கலாம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை, நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து போதும் போதும் போதும். ஆதி காலத்து அன்பை மீட்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அதற்கும் ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆதி காலத்து அன்பை நீ மீட்டெடுக்க அதற்கும் ஒரு வாசலை ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். சொல்லுகிறார், ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், எபேசு சபை எவ்வளவு மகிமையான ஒரு சபையாக, அப்படியே சபை ஆண்டவர் உயரத்துக்கு தூக்கி இவ்வளோ காரியம், இவ்வளோ மேன்மை, இவ்வளோ நல்ல காரியம் நீ எனக்கு செஞ்சன்னு அவ்வளோ உயரத்தில் தூக்கிட்டு கடைசியில் சொன்னார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட. இந்த சபையை கர்த்தர், எபேசு சபையை கர்த்தர் அதிகம் நேசித்த ஒரு சபை. சபையில் இருந்த நற்கிரியைகளை ஆண்டவர் அனுதினமும் கண்டு அதிகமாய் சந்தோஷப்பட்ட ஒரு சபை, அல்லது ஆண்டவரை சந்தோஷப்படுத்தின ஒரு சபை. இந்த சபையானது பல இன்னல்களிலும் பலவிதமான இடையூறு காலங்களிலும் பலவிதமான போராட்டமான பாடுகள் உள்ள காலங்களிலும் கூட இந்த சபை எப்படி இருந்ததுன்னா உறுதியாய், அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ சகித்த, நீ சகித்த, நீ பொறுமையா இருந்த, எண்ணற்ற இடையூறுகள் வந்த பொழுதும் கூட நீ சகிச்ச, நீ பொறுமையா இருந்த அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இதெல்லாம் பார்க்கும்பொழுது இத்தனை ஆவிக்குரிய வளர்ச்சி, இத்தனை ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்ற ஒரு சபையா இருந்த போதும் கூட இந்த சபையினுடைய ஒரு காரியத்தை ஆண்டவர் காண விரும்பி அவரால் என்ன செய்ய முடியல, காண முடியல. இவ்வளவு ஆவிக்குரிய வளர்ச்சி சபைக்குள்ள இருக்கு, எபேசு சபைக்குள்ள இருக்கு. ஆனாலும் இன்னும் ஒரு காரியத்தை அவர் காண விரும்புகிறார். ஆனால் அவரால் என்ன செய்ய முடியல, காண முடியவில்லை. அது காணாமல் முடியாமல் போனபடியினால் தான் சொல்லுகிறார், ஆதி காலத்து அன்பு இப்பொழுது உங்கிட்ட இல்லை. ஒரு துக்கமான குரல். இதெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் அந்த ஆதி காலத்து அந்த அன்பு இல்லைன்னு ஒரு துக்கமான குரல்ல ஆண்டவர் துக்கத்தோடு கூட சொல்லுகிறார்.
அப்போ ஒரு கேள்வி நமக்குள்ள எழுப்பணும். இந்த எபேசு சபையில் ஆதியில் என்ன செய்தது? இந்த எபேசு சபை ஆதியில் என்ன செய்தது அப்படின்னு பார்க்கணும்னா அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்தை கொஞ்சம் வேகமாக வாசிங்க. முதல் 6 வசனம், 19 முதல் 6 வசனம். அப்போல்லோ என்னும் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். பவுல் எபேசு பட்டணத்திற்கு அல்லது எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீசரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புகிறதுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தேனே என்றான். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எபேசுக்குள்ள இப்பொழுது வருகிறார் பவுல். வந்த உடனே அங்க பெரும் கூட்டம், ஒரு கிறிஸ்தவ கூட்டம் ஒன்று இருக்கிறது. கிறிஸ்தவை அறிந்த ஒரு தெய்வ மக்கள் இருக்கிறாங்க. இப்ப பவுல் வந்து அங்குள்ள சபை, அங்குள்ள மக்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? நீங்கள் என்ன சத்தியத்தை அறிந்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் சரிவர கிறிஸ்துவை அறியாதபடி, சத்தியத்தில் தெளிவில்லாதபடி அவர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த பட்டணத்தில், எபேசு பட்டணத்தில் சபைக்கு வந்து இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சத்தியத்தை சத்தியமாக அவன் போதித்த உடனே வேதம் சொல்லுது, உடனே அவர்கள் கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்களாம், பரிசுத்த ஆவியை பெற்றார்களா, அந்நிய பாஷை என்ன செய்தார்களா, பேசினார்களாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் சத்தியபரனை அறியாத இருந்த அவர்கள் ஒரு சத்தியத்தை அறிவிந்த உடனே அவர்கள் ஆண்டவரை நேசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு 1000 நாள் சபைக்கு வந்தாலும் 10 வருஷம் வந்தாலும் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிற எவ்வளோ பேர் சபையில் இன்னும் இருக்கு. எடுக்காததுக்கு காரணம் என்னன்னு கேளுங்க. அவங்க யாரையோ ஒரு சொந்தக்காரங்களை அடையாளம் காட்டிட்டு இருப்பாங்க. இங்கே வரும்போது அந்த சொந்தக்காரங்கிட்ட சைன்னு வாங்கிட்டு தான் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்தது போலையும், இங்கே வந்த பின்பு ஆன சுகம் எல்லாம் அவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்து தான் சுகம் பெற்றது, நன்மை பெற்றது போலையும் அவரை காட்டுவாங்க. வரும்பொழுது சாகிறது போல வந்து, அடுத்த வாழ்வு எனக்கு இருக்கா, இதுதான் கடைசி என்பது போல வந்த உன்னை கர்த்தர் சத்தியத்தினால உன்னை விடுதலை ஆக்கி இவ்வளோ அற்புதங்களை கர்த்தர் செய்து இன்றைக்கும் ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற கூட்டம் சபையில் உண்டு. ஆனால் அன்றைக்கு ஒரே பிரசங்கம், ஒரே ஆலோசனை, அதை தேவனுடைய வார்த்தையாக மதித்து தேவ வசனமாக எடுத்து தேவனை நேசித்தபடியினால உடனே கீழ்ப்படிந்து இத்தனை ஆவிக்குரிய அனுபவத்திற்குள்ள அவங்க வந்தாங்க. அருமையான கர்த்தருடையவர்களே, அப்போ ஆதியில் தேவனை அளவுக்கு அதிகமாக அவங்க உடனே கீழ்ப்படிந்த ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னா அர்த்தம் என்னன்னா, அந்த அளவுக்கு அவங்க யாரை நேசிச்சாங்க? தேவனை நேசித்தாங்க, தேவனுடைய வார்த்தையை நேசித்தாங்க. தேவனுடைய வார்த்தையை நேசித்ததுனால ஏற்றுக்கொண்டாங்க, ஏற்றுக்கொண்டதுனால கீழ்ப்படிந்தாங்க. அருமையானவர்களே, கீழ்ப்படிந்து ஒரு சபையாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பல இடங்களில் வசனங்கள் அவர்கள் ஊழியர்கள் மேல் கரிசனை உள்ள ஒரு சபையாக அவர்கள் இருந்தார்கள். பரிசுத்த வாழ்க்கையின் மீது ஆர்வம் கொண்ட ஒரு திருச்சபையாக எபேசு சபை இருந்தது. உறுதியான மற்றும் விசுவாசத்தில் அவர்கள் உறுதியுடைய சபையாக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, உண்மையான சாட்சியை பெற்ற ஒரு சபையாக இருந்தாங்க. உறுதியான விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற சபையாக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, கடினமாக உழைத்த ஒரு சபை. ஆண்டவர் சொன்னார்ல, நீ பிரயாச
பட்டதையும் அப்படின்னு என்னன்னா கடினமா, அளவுக்கு அதிகமா, நீ இளைப்படையாதபடி அப்படின்னு சொல்றாரு பாருங்க. களைத்து போகவே இல்லாத அளவுக்கு நீ பிரயாசப்பட்ட, அப்ப கடினமாய் உழைத்த ஒரு சபை அது. அது மாத்திரமல்ல, பொறுமையா இருந்த ஒரு சபை, பொய்யான போதனைகளை எதிர்த்த ஒரு சபை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எபேசு சபையில இவ்வளவு ஆவிக்குரிய ஆதி நிலைமைகள் எல்லாம் 100க்கு 100 இருக்க, ஒரே ஒரு காரியத்தை சொல்றார் ஆண்டவர், ஆதி காலத்து அன்பை என்னால் இப்ப என்ன செய்ய முடியல, காண முடியல. அருமையான கர்த்தருடையவர்களே, இன்றைக்கு நான் சொல்லுவேன், இந்த ஆதி கால அன்பை நாம் திரும்பவும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை தன்னுடைய சீஷர்களோடு கூட எருசலேம் தேவனுடைய ஆலயத்தை சுற்றி பார்ப்பதற்காக சீஷர்களோடு கூட வருகிறார். தூரத்திலே பிரம்மாண்டமாய் கட்டி வைக்கப்பட்டு இருக்கிற அந்த தேவனுடைய ஆலயம் இயேசுனுடைய கண்களிலே படுகிறது. இயேசு அங்க நின்று அதே ஆலயத்தை பார்க்கிறாரு. சீஷர்கள் எல்லாரும் இயேசுவின் அருகில் இருந்து பார்க்கிறாங்க. அந்த தேவ ஆலயத்தின் அருகிலே போகிறார். அங்க போனா அந்த தேவ ஆலயத்தினுடைய முகப்பிலே சுற்றிலே ஆடு மாடு பறவை காசுக்காரர்கள் இப்படி எல்லாம் உட்கார்ந்து கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை இயேசு கிறிஸ்து தூரத்தில் பார்த்துட்டார். இப்போ அவருடைய கண்கள் பார்க்கிற காரியம் என்னன்னா, தேவனுடைய ஆலயம் இப்பொழுது தேவனுடைய ஆலயமா இல்லாம அது கல்லர் குகையாய் மாற்றப்பட்டு இப்பொழுது வியாபார சந்தையாக மார்க்கெட்டை போல மாறி இருக்கிறதை இயேசு பார்க்கிறார். இதை பார்க்கும்போது அவருடைய மனக்கண்களில இன்னொரு காட்சி ஒன்று வருகிறது. அது என்ன காட்சி? இதே இப்ப பார்க்கிற அதே எருசலேம் தேவனுடைய ஆலயம் சாலமோனுடைய நாட்களிலே அந்த ஆலயத்தை பிரம்மாண்டமாய் சாலமோன் கட்டினான். கட்டி முடிச்ச உடனே இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் அழைப்பை கொடுத்தார். எல்லா மூப்பர்களும் பிரபுக்களும் தலைவர்களும் துறை மக்கள் எல்லாரும் அந்த தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பாக கூடினாங்க. அப்பொழுது இந்த சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்தவன் பிரதிஷ்டை செய்கிற நாட்களில் ஒரு சின்ன சந்தேகம் வருது. என்னுடைய ஆண்டவர் வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத பெரிய தேவன், வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி சொல்றாரு. இவ்வளோ உன்னத உயர்ந்த தேவனுக்கு நான் கட்டுகிற ஆலயம் எம்மாத்திரம், இதில் அவர் வாசம் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் வேதம் சொல்லுது, அவன் முழங்கால் படியிடும் பொழுது தேவ மகிமை அந்த ஆலயத்திற்குள்ள வந்து இறங்கிட்டான். தேவ மகிமை இறங்கிட்டான். ஆசாரியர்கள் கூட அந்த ஆலயத்திற்கு உள்ள இருந்து ஊழிய பணிகள் செய்யக்கூடாதபடி எல்லாரும் அந்த மகிமைக்கு முன்பால் நிற்க முடியாமல் தலை வாசல் வரைக்கும் வெளியில ஓடி வந்து அந்த வாசலிலே முகம் குப்புற விழுந்து கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஆண்டவர் பார்க்கிறார், இதே எருசலேம் தேவனுடைய ஆலயம் ஆதி காலத்தில் தேவனுடைய மகிமை நிரம்பி இருந்தது, தேவனுடைய வல்லமை நிரம்பி இருந்தது, இதே ஆலயம் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருந்தது. ஆனா இன்றைக்கு நான் அதே ஆலயத்தை பார்க்கிற, அது கல்லர் குகையாய் மாற்றப்பட்டு இருக்கிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், இன்றைக்கும் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையின் எப்படி எருசலேம் தேவாலயத்தை சாலமோனின் நாட்களோடு கூட ஒப்பிட்டு இப்பொழுது தன்னுடைய காலத்தில் இருக்கிற ஆலயத்தை ஆண்டவர் பார்த்து ஆதியில கண்ட அந்த மகிமையை, ஆதியில கண்ட அந்த பிரசன்னத்தை, ஆதியில கண்ட அந்த மகிமையான கிரியைகளை ஆலயத்தில் காண முடியவில்லை என்று ஆண்டவர் கண்டார். அதே போல இன்றைக்கும் உன் வாழ்க்கையை உன்னுடைய ஆதி காலத்து வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். உன்னுடைய வாழ்க்கை ஆதி காலத்து வாழ்க்கையோடு நீயே ஒப்பிட்டு பார். ஆதி காலத்து வாழ்க்கை எப்படி இருந்தது,
ஆதி காலத்தினுடைய அன்பு எப்படி இருந்தது? அருமையான கர்த்தருடையவர்களே, ஒருவேளை இதை கேட்கும் பொழுது உன்னுடைய உள்ளம் உடைந்து, இன்றைக்கு உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆதி நிலையான அன்பு, ஆதி காலத்து அன்பு என்னில் இப்போ இல்லை என்பது உங்களுக்கு தெரிய வருமானா, நான் சொல்லுவேன், உங்களை ஆண்டவர் அந்த அன்பை மீட்டெடுத்து உங்கள் கையில் கொடுத்து உங்களை அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, அந்த ஆதி காலத்து அன்பை ஆண்டவர் திரும்பவும் காண செய்கிறவராய் இருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த நிலையில் இருந்து விழுந்தா என்பதை நீ என்ன செய்யணும்? நினைக்கணுமா. எந்த இடத்துல இந்த அன்பை நான் இழந்தேன், எந்த இடத்தில் இந்த அன்பு என்னை விட்டு தூரமாய் போனது என்று என்ன செய்யணுமா? நினைவு கூறு என்று ஆண்டவர் சொல்ல. நினைத்த போதும் நான் சொல்லுவேன், அதை மீட்டெடுக்கிற ஆற்றல் வலிமையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இரண்டாவதாக வேகமாய் போகிறேன், அதே 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 2:5 வாசிங்க. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, முதலாவது நீ விழுந்ததை நினைத்து மனம் திரும்பு. இரண்டாவது பாருங்க, ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்பு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது என்ன சொல்ல? முதலாவது நினைன்னு சொல்றார். ஆதி காலத்து அன்பை மீட்கணும்னா நீ எந்த நிலையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைக்கணும். இரண்டாவது சொல்றாரு, என்ன செய்யணும்? மனம் திரும்பு, மனம் திரும்பு. அருமையானவர்களே, அப்ப இவ்வளவு ஆவிக்குரிய அனுபவம் சபையில இருந்தாலும் அந்த சபையை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யணும்? மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. அருமையான கர்த்தருடையவர்களே, எதிலே மனம் திரும்ப வேண்டும்? எதிலே மனம் திரும்ப வேண்டும்? ஆதி சபை எதிலே மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னா, முதல் அன்பை இழப்பது ஒரு பாவமாக பார்க்கப்படுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். முதல் அன்பு, ஆரம்ப அன்பை இழப்பது தேவனுடைய பார்வையில் அது என்னவாய் பார்க்கப்படுகிறது? பாவமாய் பார்க்கப்படுகிறது. தேவனோடு உள்ள உறவை தளர்ந்ததாய் மாற்றுகிறது. அந்த அன்பு இல்லை என்று வரும் பொழுது தேவனோடு உண்டான அந்த உறவை தளர பண்ணி விடுகிறது. அது ஒரு பாவமாய் பார்க்கப்படுகிறது. நான் சொல்லுவேன், மனம் திரும்புதல் என்பது ஒரு வார்த்தை அல்ல. மனம் திரும்புதல் என்பது ஒரு வார்த்தை அல்ல, அல்லது எழுதப்படுகிற ஒன்று அல்ல, எழுதப்பட்ட ஒன்று அல்ல. மனம் திரும்புங்கள் என்பது ஒரு வார்த்தையோ அல்லது எழுதப்படுகிற ஒன்று அல்ல. அது ஒரு மாற்றத்தை காண்பிக்கிற ஒரு வல்ல செயலாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனம் திரும்புதல் என்று சொல்வது ஏதோ ஒரு வார்த்தையாய் சொல்லப்படுகிறதற்காய் அல்ல, அல்லது எழுதுவதற்கு மாத்திரம் அல்ல. மனம் திரும்புகிறது என்பது எழுதுவதற்கு மாத்திரம் அல்ல. அந்த மனம் திரும்புதல் என்பது ஒரு மாற்றத்தை காண்பிக்கும் ஒரு வல்ல செயலாக காண்பிக்கப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இங்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனம் திரும்பணும் அப்படின்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்ப மாற்றத்தை ஏற்படுத்த செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, முதலாவது தேவனோடு உள்ள நேரத்தை அதிகரிக்க வேண்டும். முதலாவது தேவனோடு உள்ள நேரத்தை என்ன செய்யணும்? ஏன்னா தேவனோடு இருந்த நேரத்தை நாம் குறைத்துட்டோம். இப்ப தேவனோடு உள்ள நேரத்தை என்ன செய்யணும்? இந்த மனம் திரும்புதல் என்கிற வார்த்தை என்னன்னா, ஆதியில் எப்படி இருந்தோன்னா அதிகமாய் தேவனோடு இருந்தோம், ஆனால் தேவனோடு இருந்த நேரத்தை இப்போ சுருக்கிட்டோம். அப்போ அர்த்தம் என்னன்னா, தேவனோடு உள்ள நேரத்தை அதிகரிக்க வேண்டும். வேத வாசிப்பு, ஜெபங்கள், இது போன்ற காரியங்களில் தேவனோடு கூட அதிக மணி நேரத்தை நாம் செலவு செய்கிறவர்களாய் மாற்றப்படணும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வழிகளில் நடக்க முழுமையாய் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனம் திரும்புதல் என்பது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற சொல். அப்ப மாற்றம் ஏற்படுத்த என்ன செய்யணும் அப்படின்னா, சொல்லுங்க, தேவனோடு உள்ள நேரத்தை
அதிகரிக்கணும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வழியில் நடக்கிற முழுமையாக தன்னை ஒப்பு கொடுக்கணும். மூன்றாவது, தேவ சித்தத்தை மாத்திரமே என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். இவைகள் எல்லாம் எதை அடையாளப்படுத்துகிறது என்று கேட்டால், நம்முடைய சரியான மனம் திரும்புதலை எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, எனவே தான் நான் வச்ச மனம் திரும்பு. எவைகளிலே மனம் திரும்பு அப்படின்னா, நான் சொல்றேன் பாருங்க, மறைந்து போன முதல் அன்புக்கு திரும்பி வர நீ என்ன செய்ய? மனம் திரும்ப. திரும்பவும் சொல்றேன், மறைந்து போன முதல் அன்புக்கு திரும்பி வர நீ என்ன செய்ய? மனம் திரும்பு. இரண்டாவது, ஆதியில் இருந்த அந்த தீவிரமான செயலை செய்ய நீ என்ன செய்ய? திரும்பி வா, மனம் திரும்பு. ஆதியில் இருந்த அந்த தீவிரமான செயலை செய்ய, நல்லா கவனிங்க, இன்னைக்கும் செயல் செய்கிறோம். ஆனால் ஆதியில் செய்யும் பொழுது அந்த செயலை தேவனுக்காக எப்படி செஞ்சோம்? ஒரு ஊழியமாக இருக்கட்டும், ஒரு உதவி ஊழியமாக இருக்கட்டும், பணிவிடை ஊழியமாக இருக்கட்டும், ஏதோ எந்த ஒரு பொறுப்பாக இருக்கட்டும், எது ஆனாலும் அதை எப்படி செய்வோம் அப்படின்னா, சொல்லுங்க பார்க்கலாம், தீவிரமாக செய்கிற ஒரு தனி தன்மை உடையதாக இருந்தது. ஆதியில் இருந்த அந்த தீவிரமான செயலை செய்ய திரும்பவும் வான்னு ஆண்டவர் அழைக்கிறார், மனம் திரும்பன்னு சொல்றார். மூன்றாவது, அன்பின் தீபம் அணையாமல் இருக்க நீ மனம் திரும்பு. அன்பின் தீபம் அணையாமல் இருக்க நீ என்ன செய்ய? மனம் திரும்பு. மங்கி எரியும் வெளிச்சம் பிரகாசிக்க நீ என்ன செய்ய? இப்ப கொஞ்சம் மங்கி என்ன செய்கிறது? அணையல, என்ன செய்யுது? மங்கி எரிந்து கொண்டு, இன்னைக்கு அணையுமோ நாளைக்கு அணையுமோ என்பது போல மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த மங்கி எரிகிற விளக்கு அல்லது வெளிச்சம் பிரகாசிக்க நீ இப்பவே என்ன செய்யணும்? மனம் திரும்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மாறிப்போன மனநிலை சரி செய்வதற்கு நீ என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். மாறிப்போன மனநிலை சரி செய்வதற்கு என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அது மாத்திரமல்ல, ஆதியில் நீ இருந்த இடத்திற்கு நீ திரும்பி வர நீ என்ன செய்யணும்? மனம் திரும்ப. நல்லா சொல்றேன் கேளுங்க, ஆதியில் நீ இருந்த இடம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க. இடம்னா நான் வந்து ஒரு வீட்டையோ ஒரு எழுத்தின்படி உள்ள இடத்தை சொல்லலை. இந்த ஆலயத்தில் ஆதியில் கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல என்ன செய்தார்? வச்சார். ஆனா இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் வைத்த அந்த இடத்துல இல்லாம நாம் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செய்கிறோம்? வந்துட்டோம். அப்ப யோசித்து பாருங்க, ஆதியில் நீ இருந்த இடத்திற்கு திரும்பி வர வா என்று சொல்லி ஆண்டவர் மனம் திரும்ப அழைக்கிறார். தேவனோடு உள்ள உறவை புதுப்பிப்பதற்காக ஆண்டவர் திரும்பி வா என்று மனம் திரும்ப அழைக்கிறார். உன்னுடைய முதலாவது உள்ள வாழ்க்கை நீ திரும்பவும் பார்க்க வா என்று மனம் திரும்ப அழைக்கிறார். நீ முதல்ல எப்படி இருந்த, இப்போ நீ இருந்த அந்த அனுபவத்தை உன்னால பார்க்க முடியல. ஆனா அந்த அனுபவத்தை நீ பார்ப்பதற்கு திரும்பி வா, மனம் திரும்பு என்று ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆலயத்தின் நடுவாக நின்று இரண்டு கரங்களையும், காயப்பட்ட கரங்களை விரித்து நீ திரும்பி வா என்று சொல்லி ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எங்க இருந்த, இப்ப நீ எங்க இருக்கிற என்று சொல்லி ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அருமையான கர்த்தருடையவர்களே, ஒரு நாள் வரும் பொழுது உன்னுடைய ஆதி பிரதிஷ்டை என்ன? தேவனிடத்துல பேசாம எந்த மனுஷங்கிட்டையும் நான் என்ன செய்ய மாட்டேன். ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிச்ச உடனே உன் பிரதிஷ்டை என்ன? ஆதி காலத்தில் முதல்ல நான் யாரோட தான் பேசுவேன்? தேவனோடு தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி தேவனோடு உட்கார்ந்து பேசி ஜெபித்து அதன் பின்பு வேலையை தொடங்கின நீ
இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எங்க இருக்கிற? இத்தனை அதிகாரம் வாசிக்காம இரவு படுக்கைக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் அவ்வளவு வைராக்கியமா இருந்த நீ இப்போ எங்க இருக்கிற? அருமையான கர்த்தருடையவர்களே, என்ன நானே நினைக்கும் பொழுது சில நேரங்களில் வேதனைப்படுவது உண்டு. ஊழிய ஆரம்ப காலங்களில் இரவெல்லாம் வேதத்தை வாசித்து கொண்டு இருப்பேன். பகலில் சின்ன சின்ன ஜபங்கள் கூட்டங்கள் அந்த நாட்களில் இருக்கும். நான் சொல்கிறது 1994 95 அந்த வருஷங்களில் நினைக்கிறேன். சின்ன சின்ன ஜபங்கள் நடந்து கொண்டு இருக்கும். திங்கக்கிழமை குடும்பம் நான் தான் நடத்தணும், வேலைக்கிழமை வேதபாட கூட்டம் நான் தான் நடத்தணும், சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் நான் தான் நடத்தணும், 3 இரவு ஜபம் நடத்தணும், எழில்நகரில் முதல் ஆராதனை நடத்த ஓடணும், இங்கே 2வது ஆராதனைக்கு இங்கே வரணும். இப்படி எல்லா ஜபங்கள் கூட்டங்கள் ஒரு பக்கம் போனாலும் அந்த இரவு நேரம் என்று வரும் பொழுது 11-11:30 மணிக்கு அந்த சின்ன அறையில் டேபிள் மேலே பைபிளை எடுத்து வச்சிட்டேன்னா இரவெல்லாம் நேரம் போகிறதே தெரியாது. பொழுது விடியும். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ முறை அம்மா என்னை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? போதும்பா, பைபிளை எடுத்து வச்சுட்டு என்ன செய்ய, தூங்கு. இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, இப்படியே இரவில் இப்படியே பைபிளை வாசித்துட்டே உட்கார்ந்துருந்தா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகும். இந்த வார்த்தையை ஒரு முறை பெரிய சபையில் சாம் சுந்தரம் பாஸ்டர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பேசுவதற்காக அழைத்திருந்தார். எனக்கு அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள். ஏன்னா அந்த சபைக்கு ஆரம்பத்தில் நான் போகும்போது கிழிந்த டவுசர், கிழிந்த பனியன் சட்டை இதை தான் போட்டுக்கிட்டு காலில் செருப்பு இல்லாமல் அந்த ஆலயத்திற்குள்ளே போய் அந்த ஆரம்ப காலத்தில் போய் வந்த இடம். அந்த இடத்துல அந்த சபையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பேசுவதற்காக சாம் சுந்தரம் பாஸ்டரை அழைத்தார். அப்போது இங்கே அம்மாட்ட சொன்னேன், இதுபோல் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஐயா அழைத்திருக்கிறார் தலைமை சபையில் செய்தி கொடுக்கன்னு. அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. நான் இங்கேருந்து புறப்பட்டு போகிறேன். எனக்கு பின்னாடியே கார் எடுத்துகிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. எனக்கு பின்னாடியே கார் எடுத்துகிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களும் வந்துட்டாங்க. வந்த ஸ்டேஜில் வந்தால் நான் போய் உட்காந்துருக்கிறேன். பார்த்தா அம்மா மெதுவாக உள்ளே வராங்க. என்கிட்ட வரனே சொல்லவே இல்லை. அன்றைக்கு ஒரு செய்தியை கொடுக்கும்போது இந்த சம்பவம், இப்போ சொன்ன இந்த சம்பவத்தை அன்றைக்கு தலைமை சபையிலேயே நான் சொன்னேன். இதுபோல் அந்த ஆரம்ப நாட்களில் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது என்னுடைய அம்மா இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தலைமை சபையில். ஏன் நான் இது சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் அப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஊழியம் பெருக்கமும் ஊழியத்தினுடைய வளர்ச்சியும், இன்றைக்கு ஜெபிக்க விரும்பினாலும் வேத வாசிக்க விரும்பினாலும் அதுபோல் வாசிக்க முடியாத உடல் சோர்வு, மனச்சோர்வு. ஆனால் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிற நம் எல்லாரையும் கர்த்தர் ஆதி அன்பை மீட்டெடுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய போகிறார். நாம் நினைக்கணும், இரண்டாவது மனம் திரும்பணும், மூன்றாவது ஒன்றை சொல்லி நான் முடிச்சிடுறேன். வெளிப்படுத்தல் 2:5 எடுத்து சீக்கிரம் வாசிங்க. அதே வசனத்தை வாசிங்க. 2:5. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, ஆகையால் நீ எந்த நிலையில் இருந்து விழுந்தாய் என்பதை முதலாவது நினைக்கணும்னு சொன்ன, இரண்டாவது மனம் திரும்பணும்னு சொன்ன, மூன்றாவது ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாய். ஆதியில் செய்த கிரியைகளை செய். ஆதி அன்பை மீட்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஆதியில் செய்த கிரியைகளை என்ன செய்யணும்? நான் இப்படி சொல்றேன், முதலில் செய்த கிரியைகளை நீ என்ன செய்யணும்? இப்போ செய்யணும். இப்போ நீங்கள் எல்லாம் இப்போ எங்கே போயிடணும் தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த வருஷத்துக்கு பின்னாடி போயிடணும். 25 வருஷம் ரட்சிக்கப்பட்டு ஆட்சின்றவங்க கை தூங்க பார்க்கலாம். 25 வருஷம் பரவாயில்ல, இவ்வளோ பேர் இருக்கிறீங்க. 10ல் 1 முத்தா இருக்கிறீங்க. சரி, 30 வருஷத்துக்கு மேலே நான் இருக்கிறேன். 30 சும்மா கணக்கு வழக்கு தெரியாமலாம் கையை தூக்கிட்டு இருக்கக்கூடாது. சரி, 35 வருஷத்துக்கு முன்னாடி, சரி 55 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா உஷாராக இருக்கிறீங்க. ஏன்னா 55 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியமே இல்லை. அதனால் யாராவது கை தூக்குறாங்களான்னு பார்த்தேன். கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் கரெக்டாக இருக்கிறீங்க.
அப்போ யோசித்து பாருங்க, இப்போ 35, 30, 20 நீங்கள் எங்கே போகணும்னா எழுந்து பின்னாடி போகணும். அப்படின்னா இருக்கிற இடத்த விட்டு இல்லை, உங்கள் பழைய எண்ணங்களில் பழைய ஆரம்பத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அந்த காலங்கள் எப்படி இருந்தது, முதலில் செய்த கிரியைகள் என்ன? நான் சொல்கிறேன், ஆலயத்திற்கு வரணும் அப்படின்னு நினச்சாலே இன்னைக்கு வர்றது போல அன்னைக்கு வந்திருப்பீங்க. யோசித்து பாருங்க, எவ்வளவு ஆர்வத்தோடு கூட ஆலயத்திற்கு வரணும் அப்படின்னா தேவனை ஆராதிக்க எவ்வளவு ஆர்வத்தோடு வந்த அந்த நாட்கள். சனிக்கிழமை வந்தாலே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு ஞாயிற்றுக்கு அப்படின்னு சந்தோஷமாக இருந்த நாட்கள் மறந்துட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் அதை நினைவுபடுத்தி புதுப்பித்து உங்களை புதிய அபிஷேகத்தில் நடத்த விரும்புகிறார். தேவ ஆலயம், தேவனை ஆராதிக்கிறேன்னா எவ்வளவு ஆர்வத்தோடு வந்தோம். இன்னைக்கு வருகிறத ஒப்பிட்டு பாருங்க. ஒரு ஜெபம் அப்படின்னா, ஒரு உபவாச கூட்டம் அப்படின்னா, ஒரு விசேஷித்த கூட்டம் அப்படின்னா எவ்வளவு ஆர்வத்தோடு குடும்பங்களை குட்டியவங்களை தூக்கிட்டு வந்தோம். இன்னைக்கெல்லாம் அன்னைக்கு மூக்கு ஒழுவி காது ஒழுவி அப்படியெல்லாம் இருந்த குழந்தைங்களெல்லாம் மூக்கை தொடச்சி இடுப்பில் ஒன்று கையில் ஒன்று தூக்கிட்டு கூட்டத்தில் தவறாமல் வந்து உட்கார்ந்தோம். இந்த 25 வருஷத்தில் அதுங்க நமக்கு மேலே வளர்ந்துடுச்சு. இப்போ அதை தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, வேணா அது உங்களை தூக்கிட்டு வரும். அப்படி இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் நீ எப்படி வர? அவன் சொல்கிறான் வீட்டில், நீ போமா நான் பின்னாடி வரேன். உடனே அதையும் கேட்டுட்டு இது வரும். இதுவே 10:30 மணிக்கு 10:45 வரும். அதுக்கப்புறம் அவர் 11:30 மணிக்கு என்ன செய்வார்? வருவார். நான் வேடிக்கைக்காக சொல்லலை, ஆவியானவர் துக்கப்படுகிறார். ஆர்வத்தோடு கூட அந்த ஜெப நாட்களில் கூட்டங்களில் வந்த நாட்களை நினைத்துப்பார். ஆர்வத்தோடு வேதத்தை மணிக்கணக்காய் கையில் வைத்து வாசித்த நேசித்த அந்த இரவு பகலை ஒரு விசை நினைத்துப்பார். ஒரு சாட்சியை சொல்லணும், ஒரு புது மனுஷனை பார்த்த உடனே எவ்வளவு ஆர்வத்தோடு கூட உன் சாட்சியை நீ மணிக்கணக்காக சொல்லியிருக்கிற. அந்த சாட்சியின் மூலம் அந்த ஆத்மா ரட்சிக்கப்படாதா? ஆனால் இன்றைக்கு எத்தனையோ நல்ல சாட்சிகள் இருந்தும் ஒரு சாட்சி கூட சொல்ல முடியாதபடி நாட்களை கடத்தி கொண்டு வருகிறீ. யோசித்து பார். அந்த நாட்களிலே எத்தனை தியாகங்கள், ஆர்வத்தோடு எத்தனை தியாகங்கள் செய்தோம். ஆர்வத்தோடு, இரக்க குணத்தோடு, இரக்கமுள்ள இதயத்தோடு எப்படி பிறருக்கு நாம் உதவி செய்தோம். ஆர்வத்தோடு தேவன் கொடுத்த ஊழியத்தை எப்படி நிறைவேற்றினோம். ஊழியங்களுக்காக எவ்வளவு தாராளமாய் நாம் கொடுத்தோம். ஊழியங்களில் எவ்வளவு ஆர்வத்தோடு நாம் இருந்து செய்தோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இவைகளில் ஒன்றை கூட காண முடியவில்லையே. இப்ப சொல்றாரு, நீ ஆதியில செஞ்ச பத்தியா, முத செஞ்ச பத்தியா, வாழ்ந்த பத்தியா, அந்த நிலைக்கு அந்த கிரியையை திரும்ப செய்வாயாக. இவைகளை நான் மீண்டும் காண விரும்புகிறேன் என்று சொல்லி நம்மை நேசிக்கிறபடியால், நம்மை தண்டியாதபடி, நம்மை அழிக்காதபடி கர்த்தர் தம்முடைய நேசத்தினால இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடையவர்களே, இன்றைக்கு நான் சொல்லுவேன் 3 காரியம். முதல்ல நினைவு கூறணும், 2வது மனம் திரும்பணும், 3வது ஆதியில் செய்த கிரியைகளை என்ன செய்யணும்? செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியில் செய்த கிரியைகளை செய்யணும். சரி, இப்போ இந்த ஆதியில் செய்த கிரியைகளை நாம் செய்து மனம் திரும்பி நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படியாக மாற்றப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை ஆச்சரியமுடையதாய் மாற்றப்படும். நம்மளையே என்ன செய்ய முடியாது? நம்பவே முடியாது. ஆச்சரியமுடையதாய் மாற்றம். இது எப்படி சாத்தியமானது என்று நம்ப முடியாத ஒரு நிலை.
அருமையான கர்த்தருடையவர்களே, அது மாத்திரமல்ல, அந்த நிலைக்கு நாம் திரும்பிட்டா நமக்கு ஆனந்தம் இல்லை, சொல்லுங்க, பேரானந்தம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீண்ட நாட்களாக தேடிய ஏதோ ஒன்றை அடைந்தது போல நாம் பெற்றது போல ஆனந்தம், பேரானந்தம் கொள்ளுகிறவர்களாய் மாறிடும் அந்த நிலை. மூன்றாவது, அந்த நிலைமைக்கு நாம் திரும்பி அந்த ஆதிகால அன்பை மீட்டிடுவோமானா, நான் சொல்லுவேன், நம்முடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் உண்டாகும். ஆனந்த கண்ணீர் உண்டாகும். அது மாத்திரமல்ல, பழைய நாட்களை மீண்டும் திரும்பி அனுபவிக்கிற அந்த இளமையான காலம் போல நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறதை உணர முடிகிற ஒன்று. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் இதன் மூலம் நாம் பெற்று அனுபவிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்வோமா? நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். யாரும் பேசக்கூடாது, யாரும் வெளியில் போகக்கூடாது. இந்த ஜெபம் முடிச்சிட்டு நாம் எல்லாம் வெளியே போக போகிறோம். எல்லோரும் எழும்புங்க, அப்புறமா எல்லாமே வச்சுக்கலாம். நான் இப்போது யாரும் ஒருத்தர் பார்க்க தேவையில்லை. எழுந்து நின்றுட்டா கண்ணை மூடிடுங்க. கண்ணை மூடுங்கன்னு சொன்ன பிறகு கண்ணை திறந்துருந்தா அது நல்லா இல்லை. கண்ணை மூடிடுங்க. எல்லாம் எழுந்து நில்லுங்க, சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 2-4 மட்டும் வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று விட்டுட்ட என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எனக்கு யார் சொல்றா தெரியுமா? 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறவர், 7 நட்சத்திரங்களை தன்னுடைய கையில் ஏந்திருக்கிறவர், ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், பரிசுத்தமான சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற பரிசுத்தர், பரிசுத்த தூதர்களால் போற்றப்படுகிறவர் சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட. ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ விட்டுட்ட. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆதி காலத்து அன்பை மீட்டெடுக்க போகிறோம். இந்த ஆராதனையின் முடிவில் ஆதி காலத்து அன்பை மீட்டெடுக்க போகிறோம். அதை மீட்டெடுக்க 3 காரியம். 1, நினைக்கணும், எங்க விழுந்த. 2வது, மனம் திரும்பணும். 3வது, ஆதியில் செய்த கிரியைகளை செய்யணும். ஒருவேளை நீ இதை செய்ய முடியாது அப்படின்னு போனா ஆண்டவர் அடுத்து சொல்றார், எச்சரிப்பாய் சொல்றார், கண்டிப்பா சொல்றார், விளக்கு தண்டை உன்னிடத்தில் இருந்து நான் எடுத்து போடுவேன். அதனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, விளக்கு தண்டு என்பது சபையில் இருக்கிற தேவ மகிமை, தேவ பிரசன்னம். இந்த தேவ மகிமை பிரசன்னத்தை அங்கே இல்லாதபடி ஆக்கிடுவேன், ஒன்னில் இல்லாதபடி ஆக்கிடுவேன். ஆகிட்டுனா நீ பெற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ தொலைத்து போடுவ, இழந்து விடுவ. நீ திரும்ப அதை காண விரும்பினாலும் நீ காண முடியாமல் போயிடுவ அப்படின்னு ஆண்டவர் அர்த்தப்படுகிற வகையில் அந்த வார்த்தையை எழுதி வைக்கிறார். இந்த காலை பகல் வேளையில் மறந்து போன
மறைந்து போன முதல் அன்புக்கு நீ திரும்பி வந்துடு. அந்த அன்பு எவ்வளவு தியாகமான அன்பு! தேவனோடு நீ வைத்திருந்த அந்த உறவு எவ்வளவு மகிமையான ஒரு உறவு! எதை செய்யணும்னாலும் முதல்ல யார்கிட்ட கேட்ப? எதை சொல்லணும்னாலும் முதல்ல யார்கிட்ட போய் சொல்லுவ? ஆண்டவர்கிட்ட தானே ஓடுவ, ஆண்டவர்கிட்ட தானே கேட்ப. அவ்வளவு ஆழமான அன்பு மறைந்து போய் விட்டதே. அந்த மறைந்து போன முதல் அன்புக்கு திரும்பி வா. ஆதியில் செய்த அந்த தீவிரமான செயலை செய்ய திரும்பி வா. அன்பின் தீபம் அணையாமல் இருக்கணும்னா திரும்பி வந்துடு. மனம் திரும்பி வந்துடு. மங்கி எரியும் வெளிச்சம் பிரகாசிக்க வந்துடு. இது உனக்கு தேவன் கொடுக்கிற கடைசி எச்சரிப்பு. மாறி போன மனநிலை சரி செய்ய திரும்பி வா. ஆதியில் நீ இருந்த இடத்திற்கு திரும்பி வா. ஆதியில் நீ இருந்த இடத்திற்கு வா. உன்னை ஆண்டவர் அழைக்கிற ஆதியில் நீ இருந்த அந்த இடத்துல உன்னை அங்க வா. தேவனோடு உள்ள உறவை புதுப்பிக்க திரும்பி வா. உன் முதலாவது உள்ள வாழ்க்கையை பார்க்க திரும்பி வா. நீ திரும்பிட்டினா நீ ஆதியில இருந்த முதல் ஆரம்ப வாழ்வை நீ காண முடியும். உன் முதல் வாழ்க்கை நீ பார்க்க முடியும். அருமையான கற்றுடையவர்களே, இன்றைக்கும் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், அது நமக்கே பிரியம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய சமூகத்தை விட்டு உன்னை அனுப்புவதற்குள்ள உன்னை புதுப்பித்து அனுப்ப விரும்புகிறார். ஆதி காலத்து அன்புல உன்னை ஆண்டவர் நிலைப்படுத்தி நடத்த விரும்புகிறார். நீங்க கேட்க வேண்டியது ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். வேற எதையுமே யோசிக்க வேண்டாம். உங்களுடைய ரட்சிப்பின் ஆதி காலம் எப்படி இருந்துச்சு? அந்த ரட்சிப்பின் ஆரம்ப நாட்கள் தேவனுடைய திருச்சபைக்குள்ள வரும்போது எப்படியெல்லாம் உங்க மனசு இருந்தது? ஆனா அதே சபைக்குள்ள இன்னைக்கு வரும்போது எப்படி இருக்கு? இதை மட்டும் நீங்க நினைக்கணும், மனம் திரும்பணும், செயல்படணும். ஆதி செயல்கள், அவ்வளவுதான். கர்த்தர் உன்னை புதுப்பிச்சு அனுப்ப போகிறார். 2 நிமிஷம் கொடுக்கிற நினைவு கூறுங்க. எப்படியெல்லாம் ஜெபிப்பேன், முழங்காலே நிற்பேன்னு. ஆகாரம் தண்ணீர் கூட பிரியமா இருக்காது. அந்த நாட்களில் உணவை விட தேவ வசனம் உயிராக இருந்தது. எதை செய்தாலும் மந்தமாய் அல்ல, நேரம் கடந்தல்ல, கர்த்தருக்காய் செய்கிற எதையுமே தீவிரமாய் செய்தோமே, தீவிரம் கொண்டு செய்தோமே. இன்றைக்கு எங்க இருக்கிறோம்? அதை நினைச்சு பாருங்க. மனம் திரும்புங்க. சபையை மனம் திரும்பு. எபேசு சபையே, இவ்வளோ நல்ல காரியம் உங்ககிட்ட இருக்கு. நீ பொறுமையா இருந்த, சகிச்ச. ஆனாலும் நான் எதை விரும்புறேன்னா, ஆதி காலத்து அன்பு இல்லையே, குறைஞ்சிடுச்ச. அம்மா, கர்த்தர் உன்னோடு பேசிட்டு இருக்காருமா. நீ உண்மையாய் உன் உள்ள நொறுங்குகிறத ஆண்டவர் பார்க்கிறார். நொறுங்குகிறத பார்க்கிறார். உன் கண்களில் கண்ணீர் வடிகிறத ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் கண்களில் கண்ணீர் வடிகிறத ஆண்டவர் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறார். ஏதோ பெயர் கிறிஸ்தவர்களைப் போல வாழ்ந்து போவதற்கு உன்னை என்னையும் ஆண்டவர் அழைக்கல. இன்றைக்கு உன்னை மீட்டெடுத்து ஆதி அன்புக்குள்ள வச்சு உன்னை அனுப்ப விரும்புகிற அந்த பாச முகத்தை, நேச முகத்தை நோக்கி பாருங்க. அவர் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டு இருந்தா, அவருடைய மனது எவ்வளவு கலங்கி இருந்தா,
நீ வந்துடு, ஆதி நிலைமைக்கு வந்துடு என்று ஆண்டவர் உன்னை நேசித்தபடினால் அழைக்கிறாரே. எவ்வளவு அன்புள்ள தெய்வம். நீ தூரமா போனது உண்மைதான், தேவனுக்கு தூரமாய் போனது உண்மைதான். ஆனாலும் உன்னை அழிய விடாம, நிர்மூலமாக்க ஒப்பு கொடாம, மீண்டும் மீண்டும் வந்துடுன்னு கூப்பிடுகிறாரு. எவ்வளவு நல்ல தகப்ப, எவ்வளவு நல்ல தகப்ப. அநேகருடைய கண்களிலே கண்ணீர் வடிகிறதை நான் பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்வில் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியானவர் இந்த ஸ்தலத்தில் இறங்கி ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறதை நான் உணர்கிறேன். இந்த இடத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஊழியம் செய்கிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இது தேவன் உன்னை புதுப்பிக்கிற ஒரு நேரம், தேவன் உன்னை புதுப்பிக்கிற ஒரு நேரம், இது தேவன் உன்னை உயிர்ப்பிக்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. இந்த தருணத்தை நீ இழந்து போவாயானா, இந்த தருணத்தை நீ அசட்டை பண்ணி விடுவாயானா, இந்த தருணத்தையும் ஒருவேளை நீ சாதாரணமாக எடுத்துக் கொள்வாயானா, ஓ இது போன்ற இன்னொரு தருணம் உன் வாழ்க்கையில வரும் என்பதில் நிச்சயம் இல்லவே இல்லை. இது போன்ற இன்னொரு தருணம் உன் வாழ்க்கையில வரும் என்பதில் நிச்சயம் இல்லை. எனவே இதுவே ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஒரு இறுதி தருணமா இருக்கலாம். இதுவே தேவன் உனக்கு கொடுத்த இறுதி தருணமா இருக்கலாம். தெய்வத்தை நேசித்து ஓடின நாட்கள் எவ்வளவு மேன்மையான நாள். ஆனா இன்றைக்கு நீ எதை நேசித்து ஓடுகிற? தொழிலை நேசிக்கிற, குடும்பத்தை நேசிக்கிற, பிள்ளைகளை நேசிக்கிற, பேர பிள்ளைகளை நேசிக்கிற, வியாபாரத்தை நேசிக்கிற, வருமானத்தை நேசிக்கிற, அதற்காகவே ஓடுகிற, உழைக்கிற. ஆண்டவர் துக்கப்படுகிறார், ஆண்டவர் துக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தர் உன்னை புதிய படைப்பாக நல்ல குயவன் தம்முடைய கரத்தில் எடுத்து வார்த்தையினால உன்னை உருமாற்றி கொண்டு இருக்கிறார், உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற, அவர் உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறார், உன்னை உருமாற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கோ, கரங்களை தட்டி ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ. ஆனந்த துதி ஒளி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆதிநிலை, ஆதிநிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்போ. திருப்பி அனுப்புகிறார். நீ இழந்து போன மகிமை உனக்குள்ள திருப்பி கர்த்தர் அனுப்புகிறார். மீண்டும் மீண்டும் பாடுவோம். ஆதி நிலை ஏகுவோமே, சொல்லுவோம். ஆசீர் திரும்ப பெறுவோமே. ஆதி நிலை ஏகுவோமே, பாலான மண்மேல் சொல்லுவோம். பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும்,
சியோனே மகிமை திரும்பு. அல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு. ஓ ஓ ஒரு வித்தியாசமான அபிஷேகம், ஒரு வித்தியாசமான அக்கினி தாளல். உன்னுடைய நாவில கர்த்தர் வைக்கிறார், உன்னுடைய சிரசில மகிமை இறங்குகிறது. சந்தரதி ஆனவா. ஆண்டவர் வாக்கு பழிக்கு. அல்லேலூயா. ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பழிக்கு. விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகளும். இடு கண்கள் சூழ்ந்திடும் வேலை ரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுக்கள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போ. அல்லேலூயா. நுகங்கள் முறிந்திடும், கட்டுக்கள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போ. அல்லேலூயா. நுகங்கள் முறிந்திடும், கட்டுக்கள் அருந்திடும். ஓ சந்தரியானவா, உரிமையானவா. உடைந்த சோர்ந்து போன உள்ளத்தோடு தேவனை நோக்கி பார்க்கிற, தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஆத்துமாவே, இதோ 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 ஆதி நிலையில கர்த்தர் உன்னை புதுப்பிக்க அவருடைய அபிஷேகம் அலையலையாய் அலையலையாய். ஓரிபியானவா சந்தரதியானவா ஓரிபியானவா கலரதியானவா. இயேசுவே இயேசுவே. பேதுருவே, நீ தூரமாய் போன பேதுருவே, உன்னை தேடிதா திவிரிய கடற்கரையில வந்தா. என்னை நேசிக்கிறியா? என்னை நேசிக்கிறியா? உன்னுடைய அன்பை நேசிக்கிற, உன்னுடைய அன்பை நேசிக்கிற ஒருவர் வந்திருக்கிறார். இதோ இதோ ஆதி நிலைக்கு கர்த்தர் உன்னை இதோ புதுப்பிக்கிறார், புதுப்பிக்கிறார். ஓ உருமாற்றுகிறார், உருமாற்றுகிறார், உருமாற்றுகிறார். ஓ தேவ அபிஷேகம், தேவ வல்லமை. இயேசுவே இயேசுவே. ஓரபல ரபா சந்தரதி அகபோரிபியானமா. ஓ ஷாபாபா பரிபி அகபோரிபியானமா. நன்றி ஆண்டவரே. தெய்வம் இன்றைக்கு உருவாக்க தீர்மானித்தார். அவருடைய தீர்மானத்தை அவர் நிறைவேற்றி கொண்டார். நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம்.